வெல்கம் டு தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபோ சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6283 போர்டை வந்து எப்படி கனெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட்டாக வந்து கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பாருங்கள். பார்க்காதவங்க பாருங்கள். இந்த வீடியோவில் எப்படி கனெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இந்த டயோடுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா 012 ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி பவர் சப்ளை ஏசி இன்புட் கொடுக்கணும். ஏசி இன்புட் கொடுத்திங்கன்னா அதுவே ரெட்டிஃபை ஆகி ஐசி போர்டுக்கு போயிடும். நம்ம ஏசி 012 ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து இதுக்கு யூஸ் பண்ணணும். இந்த இந்த 2 பாயிண்ட்டு டிசியாக கன்வெர்ட் ஆகி நம்ம கெப்பாசிட்டர் வழியாக ஃபில்டர் ஆகி ஐசிக்கு 12வது பின் வந்து விசிசி, அதாவது பவர் சப்ளை இன்புட், அங்கே வந்து பவர் சப்ளை இன்புட் வந்து கனெக்ட் ஆகிரும். பார்த்திங்கன்னா தெரியும், கனெக்ட் ஆகிருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐசியில் 5வது பின்னும் 7வது பின்னும் பார்த்திங்கன்னா ஆடியோ இன்புட் லைனு, அதாவது யூஎஸ்பியிலேருந்து வர ஆடியோ இன்புட் வந்து நம்ம அங்கே கொடுக்கணும். அடுத்தது 10வது பின்னும் 2வது பின்னும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்புட், அதாவது ஆடியோ அவுட்புட்டு. அந்த கெப்பாசிட்டரோட மைனஸ்லேருந்து 2 ஸ்பீக்கர் அவுட்புட்டும் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிற ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து 012 2 amps. இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் 4 டேப்பிங் இருக்குது, 4 012 டேப்பிங்கு. அதில் வந்து நம்ம ஒன்றை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து ஏசி லைன், அதாவது 012, அதை வந்து நம்ம போர்டில் வந்து சால்ட்ரிங் பண்ணிப்போம். 012 ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ஏசி லைன் வந்து அந்த 2 பாயிண்டில் சால்ட்ரிங் பண்ணிக்கிறோம். 012 இப்போது ஒரு லைன் சால்ட்ரிங் பண்ண போகிறோம். சால்ட்ரிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு லைன் வந்து ஏசி லைனை சால்ட்ரிங் பண்ணுவோம். இப்போது சால்ட்ரிங் பண்ணுறது மூலிமா அந்த ரெட்டிஃபையர் செக்ஷன் மூலிமா நமக்கு வந்து டிசியை கன்வெர்ட் ஆகி ஐசிக்கு வந்து பவர் சப்ளை இன்புட் வந்து கிடச்சிரும். இப்போ சால்ட்ரிங் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. இன்னொரு டைம் சால்ட்ரிங் வச்சுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் வச்சாச்சு. இப்போ வந்து டிசியாக அந்த டயோடு மூலிமா டிசியை கன்வெர்ட் ஆகி அந்த கெப்பாசிட்டர் வழியாக ஃபில்டர் ஆகி நமக்கு வந்து டிசி வோல்டேஜ் வந்து கிடச்சிரும். இப்போ வந்து பவர் சப்ளை இன்புட் வந்து கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடியோ இன்புட் ஆடியோ அவுட்புட் எல்லாம் கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்துருவோம். இப்போ அதுபோல் 7805 ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து யூஎஸ்பி போர்டுக்கு 5 வோல்ட் எடுக்கணும். இப்போ வந்து ஆடியோ இன்புட் லைனை வந்து சால்ட்ரிங் பண்ணிப்போம். இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ண போகிற வால்யூம் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா 47K. வால்யூம் கண்ட்ரோல் எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பின் வந்து இன்புட்டு, சென்டர் பின் வந்து அவுட்புட்டு, 3வது பின் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு. இப்போது நம்ம 2 சேனலோட கிரவுண்டு ஒன்றா ஜாயின் பண்ணி அந்த கம்பியை வளைச்சி விட்டு அந்த இடத்துல சால்ட்ரிங் பண்ணிப்போம். கிரவுண்டு வந்து காமனாக 2 சேனலுக்கும் அந்த பிளாக் ஒயர் வந்து சால்ட்ரிங் பண்ணிப்போம். அடுத்தது அந்த ப்ரௌன் கலர் ஒரு சேனலுக்கும் ரெட் கலர் ஒரு சேனலுக்கும் ஆடியோ அவுட்புட்டாக வால்யூம் கண்ட்ரோலில் சால்ட்ரிங் பண்ணிப்போம். இப்போ கிரவுண்ட் லைனை வந்து சால்ட்ரிங் பண்ணிப்போம். அடுத்தது ப்ரௌன் கலர் ஒயர் ஒரு சேனலுக்கும் ரெட் கலர் ஒயர் வந்து ஒரு சேனலுக்கும் நம்ம வந்து இப்போ சால்ட்ரிங் பண்ணிப்போம். இப்போது ஆடியோ அவுட்புட்டு வந்து நம்ம வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து ஐசி போர்டுக்கு வந்து இன்புட்டாக கொடுப்போம். இப்போ வந்து ப்ரௌன் கலர் ஒரு சேனலுக்கும் ரெட் கலர் ஒரு சேனலுக்கும் இப்போ சால்ட்ரிங் பண்ணிப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் பண்ணியாச்சு. வால்யூம் கண்ட்ரோலில் ஃபஸ்ட்டு பின் வந்து இன்புட்டு, 2வது பின் வந்து அவுட்புட்டு, 3வது பின் வந்து கிரவுண்டு. இப்போது அந்த ரெட் கலர் ப்ரௌன் கலர் வந்து நம்ம போர்டில் ஆடியோ இன்புட் அப்படிங்கிற இடத்துல சால்ட்ரிங் பண்ணிப்போம். இந்த 6283 போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 5வது சேனலும் 5வது பின்னும்
பார்த்தீங்கன்னா ஆடியோ இன்புட் லைனு. இப்போ வந்து அந்த இடத்துல சால்ட்ரிங் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட்டு, கிரவுண்டு, ரைட்டு அந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணிப்போம். இப்போ வந்து ஒவ்வொரு ஒயராக சால்ட்ரிங் பண்ணுவோம். அதாவது லெஃப்ட் சேனலுக்கு வந்து இப்போது ரெட் கலர் ஒயர் சால்ட்ரிங் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது கிரவுண்டு வந்து ப்ரௌன் கலர் ஒயர் பிளாக் கலர் ஒயர் வந்து சால்டர் பண்ணுறேன். கிரவுண்டுக்கு பிளாக் கலர் ஒயரு. அடுத்தது ரைட் சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் ஒயர் வந்து சால்டரிங் பண்ணுறேன். இப்போது ஐசி போர்டுக்கு ஆடியோ இன்புட் கொடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஒரு சேனலுக்கும் ப்ரௌன் கலர் இன்னொரு சேனலுக்கும் பிளாக் கலர் வந்து கிரவுண்டாக சால்டரிங் பண்ணியிருக்கேன். அடுத்தது யூஎஸ்பியிலேருந்து வர ஆடியோ அவுட்புட் லைனை எடுத்து நம்ம வால்யூம் கண்ட்ரோலோட ஃபஸ்ட்டு பின்னில் வந்து கனெக்ஷன் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் வந்து லெஃப்ட்டு, ஆஷ் கலர் வந்து சென்ட்ரு, அதாவது ஆஷ் கலர் வந்து கிரவுண்டு, வயலட் கலர் வந்து ரைட்டு. அதுபோல் நம்ம அந்த வால்யூம் கண்ட்ரோலில் சால்ட்ரிங் பண்ணிப்போம். ஏற்கனவே நான் இதில் வந்துட்டு சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். ஆஷ் கலர் வந்து கிரவுண்டு, ஒயிட்டு ஒரு சேனலுக்கும் வயலட் ஒரு சேனலுக்கும் சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அதை வால்யூம் கண்ட்ரோலில் சால்ட்ரிங் பண்ணிப்போம். வால்யூம் கண்ட்ரோலோட ஃபஸ்ட்டு பின் வந்து இன்புட்டு, அதனால் வந்து அதில் சால்ட்ரிங் பண்ணிப்போம். இப்போ வந்து ஒயிட் கலர் ஒயர் வந்து ஒரு சேனலுக்கு சால்ட்ரிங் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து வந்து வயலட் கலர் வந்து இன்னொரு சேனலுக்கு, ஆஷ் கலர் வந்து இப்போ கிரவுண்டு, அதுக்கு வந்து கிரவுண்டில் சால்ட்ரிங் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து இன்னொரு சேனலுக்கு வயலட் கலர் வந்து இன்புட்டாக சால்ட்ரிங் பண்ணிப்போம். இப்போ யூஎஸ்பி போர்டிலேருந்து ஆடியோ இன்புட் கொடுத்தாச்சு. யூஎஸ்பி போர்டிலேருந்து வர ஆடியோ அவுட்புட்டை வால்யூம் கண்ட்ரோலில் ஆடியோ இன்புட்டாக கொடுத்தாச்சு. அடுத்தது நம்ம யூஎஸ்பி போர்டுக்கு வந்து 5 வோல்ட் ரெகுலேட்டர் சப்ளை வந்து கொடுக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பவர் சப்ளை ஒயர் வந்து சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்கேன். ரெட் கலர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா +5 வோல்ட்டு, எல்லோ கலர் வந்து கிரவுண்டு. இப்போது அதுக்கு வந்து ஒரு 7805 ரெகுலேட்டர் வந்து எடுத்திருக்கேன். ரெகுலேட்டரோட ஃபஸ்ட்டு பின்னில் வந்து பவர் சப்ளை இன்புட்டு நம்ம 12 வோல்ட் கொடுத்தோன்னா ரைட் சைடு வந்து 3வது பின்னில் நமக்கு கான்ஸ்டண்ட்டாக 5 வோல்ட் கிடைக்கும். சென்டர் பின் வந்து கிரவுண்டு. இப்போ நம்ம அந்த ரெகுலேட்டரை டைரெக்டாக இந்த போர்டில் நம்ம அப்படியே சால்ட்ரிங் பண்ணிப்போம். கெப்பாசிட்டரோட மைனஸில் வந்து சென்டர் பின் வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். கேமரா சரியாக ஃபோக்கஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன். இப்போ சால்ட்ரிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கெப்பாசிட்டரோட மைனஸில் வந்து ரெகுலேட்டரோட சென்டர் பின் வந்து சால்ட்ரிங் பண்ணுறேன். கெப்பாசிட்டரோட ப்ளஸ்ஸில் ரெகுலேட்டரோட ஃபஸ்ட்டு பின், அதாவது இன்புட் பின்னை வந்து கெப்பாசிட்டரோட ப்ளஸில் சால்ட்ரிங் பண்ணுறேன். அப்போது நமக்கு ரெகுலேட்டரோட 3வது பின்னில் வந்துட்டு நமக்கு 5 வோல்ட் வந்து கிடைக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பின்னை கெப்பாசிட்டரோட ப்ளஸில் வந்து சால்ட்ரிங் பண்ணுறேன். இப்போ நமக்கு 3வது பின்னில் 5 வோல்ட் எடுத்துக்கலாம், சென்டர் பின்னில் கிரவுண்ட் எடுத்துக்கலாம். இப்போ யூஎஸ்பி போர்டில் இருக்கிற அந்த ரெட் கலர் ஒயரையும் எல்லோ கலர் ஒயரையும் நம்ம வந்து ரெகுலேட்டரில் சால்ட்ரிங் பண்ணிப்போம். இப்போ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெட் கலர் வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ், எல்லோ கலர் வந்து கிரவுண்டு. இப்போ அதுபோல் சால்ட்ரிங் பண்ணிப்போம். ரெகுலேட்டரோட 3வது பின் வந்து பார்த்திங்கன்னா +5 வோல்ட்டு, அதை வந்து இப்போ சால்ட்ரிங் பண்ணிப்போம். +1 வோல்ட் சால்ட்ரிங் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து கிரவுண்டு, ரெகுலேட்டரோட சென்டர் பின் வந்து கிரவுண்டு. இப்போ வந்து அதையும் சால்ட்ரிங் பண்ணிப்போம். இப்போ வந்து யூஎஸ்பி போர்டுக்கு பவர் சப்ளை கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடியோ அவுட்புட் எடுப்போம். அதாவது ஸ்பீக்கர் அவுட்புட் லைன் வந்து கனெக்ஷன் பண்ணிக்கலாம்.
அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 ஒயர் எடுத்திருக்கேன். Black கலரும் இன்னொரு ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ அவுட்புட் எடுக்கிறதுக்கு ஆரஞ்சு கலர் ஒயரும் Black கலர் ஒயரும் எடுத்துருக்கிறேன். இப்போ 2 ஒயர் மட்டும் எடுத்துகிட்டு கிரவுண்டு காமனாக கனெக்ஷன் பண்ணிவிட்டு ஆரஞ்சு கலர் ஒயர் வந்து லெஃப்ட் ரைட்டு மாற்றி உங்களுக்கு சால்ட்ரிங் பண்ணி செக் பண்ணி காட்டுறேன். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாயிண்டில் தான் வந்து நம்ம ஆடியோ அவுட்புட் எடுக்கணும். அதாவது ஸ்பீக்கர் அவுட்புட்டு இந்த கெப்பாசிட்டரோட மைனஸ்லேருந்து நம்ம ஸ்பீக்கர் அவுட்புட் எடுத்துப்போம். இப்போது Black கலர் ஒயர் வந்து கிரவுண்டுக்கு சால்ட்ரிங் பண்ணிப்போம். அடுத்தது ஆரஞ்சு கலர் ஒயர் வந்து லெஃப்ட் ரைட்டு உங்களுக்கு ஒரே ஸ்பீக்கரில் ஒயரை மட்டும் சேஞ்ச் பண்ணி செக் பண்ணி காட்டுறேன். லெஃப்ட் ரைட்டும் Black கலர் ஒயர் வந்து கிரவுண்டில் சால்ட்ரிங் பண்ணிப்போம். கிரவுண்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடியோ இன்புட் கொடுத்தோம்ல அதுக்கு பக்கத்துலேயே வந்து கிரவுண்ட் லைன் இருக்குது. அந்த இடத்துல நம்ம Black கலர் ஒயரை வந்து சால்ட்ரிங் பண்ணிப்போம். இப்போது ஸ்பீக்கர் அவுட்புட் வந்து சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சேனலுக்கு தான் சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். இன்னொரு சேனலுக்கு அதே ஒயரை மாற்றி கொடுத்து கனெக்ஷன் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை வந்து ஸ்பீக்கரில் நம்ம ஸ்பீக்கர் பாக்ஸில் ஸ்பீக்கர் சாக்கெட்டில் நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனலுக்கு மட்டும் லைன் கொடுத்துருக்கேன். இன்னொரு சேனலுக்கு அப்படியே அந்த ஆரஞ்சு கலர் ஒயரை வந்து மாற்றி கேமரா சரியாக ஃபோக்கஸ் ஆகல. பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னொரு சேனலுக்கு வந்து ஆரஞ்சு கலர் ஒயரை அந்த பாயிண்டில் மாற்றி கொடுத்து உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ ஒரு சேனலை மட்டும் இப்போ செக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து லெஃப்ட்டு, பக்கத்தில் இருக்கிறது வந்து ரைட்டு. இப்போ ஒரு சேனல் செக் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது அந்த ஆரஞ்சு கலரை அந்த பாயிண்டில் மாற்றிட்டு நம்ம செக் பண்ணுவோம். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது இதை அந்த ஸ்பீக்கர் மூலிமா தான் நம்ம செக் பண்ண போகிறோம். இதுக்கு பின்னாடி நம்ம அந்த ஸ்பீக்கர் சாக்கெட்டில் நம்ம இந்த 2 ஒயரையும் கனெக்ஷன் பண்ணிப்போம். ப்ளஸுக்கு ஆரஞ்சு கலர் ஒயரும் கிரவுண்டுக்கு Black கலர் ஒயரும் நம்ம அந்த இதில் கனெக்ஷன் பண்ணிப்போம். இப்போ வந்துட்டு எல்லா கனெக்ஷனும் கொடுத்தாச்சு. நம்ம இப்போ பவர் சப்ளை ஆன் பண்ணி நம்ம கனெக்ஷன் கொடுத்ததெல்லாம் கரெக்டாக அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுவோம். நம்ம காப்பிரைட் ப்ராப்ளங்கிறதுனால நோ காப்பிரைட் சாங் தான் வந்து ப்ளே பண்ண போகிறேன். இப்போது நம்ம யூஎஸ்பி போர்டில் மெமரி கார்டு யூஸ் பண்ணி ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பவர் சப்ளை, ஆடியோ இன்புட், ஆடியோ அவுட்புட் எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போது பார்த்திங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம செக் பண்ணுவோம்.